guys, welcome to Mupalai Training Academy. So, இன்னைக்கு நம்ம உளவியல்ல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதுவும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னுடைய பார்ட் 2. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னுடைய பார்ட் 1 வீடியோவை யார் பார்க்கலையோ தயவு செஞ்சு போய் அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னுடைய பார்ட் 1 வீடியோ பார்க்காம பார்ட் 2 வீடியோ பார்த்தா எதுவுமே புரிய போறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அதனுடைய வேகமாக தான் எடுத்துட்டு போறோமே தவிர பார்ட் 1 வீடியோவில் தான் அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னில் வந்து எது சப்ஜெக்ட், எது வேர்ப், எது ஆப்ஜெக்ட், அந்த எஸ்விஓ பேட்டர்னை வந்து எப்படி நம்ம ஓவிஎஸ் பேட்டர்னா மாற்றணும், டென்ஸ்ல எந்த டென்ஸ்லாம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மேலே சேஞ்ச் பண்ண முடியும், எல்லாத்தையுமே அதில் டீடைலிங் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே போயிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ, அப்போ தான் நம்மளால பார்ட் 2 வீடியோஸ் வந்து நல்லபடியாக லிசனும் பண்ண முடியும், நல்லபடியாக புரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ கைஸ் மறக்காம போயிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் எல்லாருமே கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஒரு அளவுக்கு அப்போ கான்செப்டுவலாக எல்லாருமே புரிஞ்சிருக்குன்றது வந்து கொஞ்சம் பெருமையாக இருந்தது. ஆக்சுவலாக தே அட்டெண்டட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றத நான் வந்து இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்துச்சு. ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து அதை நான் பாசிவ் வாய்ஸா மாற்ற சொல்லும் பொழுது ஸோ அட்டெண்டட் அப்படின்றது வந்து என்ன டேர்ம்ல இருக்குன்னா பாஸ்ட் டென்ஸ். பட் நான் இந்த சென்டென்ஸை எதுக்கு அண்டர்ல எழுதி போட்டிருந்தேன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு அண்டர்ல எழுதி போட்டிருந்தேன். ஸோ அட்டெண்டட்ன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ். அப்ப அதை நீங்க மாத்தும் போது ஏன் சார் இஸ் போட்டிருந்தீங்க? இஸ் வரக்கூடாது, இல்ல வாஸ் தானே வரணும். the function was attended by them அப்படின்னு தானே சார் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே கான்செப்ட் வைஸ் புரிய வச்சுட்டேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனாலுமே ஆக்சுவலா நாங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? ஆக்சுவலி இதுதான் கரெக்ட். நான் எழுதி போட்டிருந்து the function is attended by them அப்படின்னு தான். இந்த இடத்துல attended நான் எழுதி போட்டேன் ஒரு வேகமா. ஆக்சுவலா attends. ஓகேவா? attends வந்திருந்தது. attends அப்படின்னா என்ன? இட்ஸ் a simple present tense. they attends the function. அப்ப அவங்க ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னும் பொழுது the function is attended by them அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் ஆயிருக்கும் பாசிவ் வாய்ஸா. சோ நான் எழுதி போட்ட சென்டென்ஸுக்கு, அதாவது நான் மாத்தி எழுதி போட்டுட்டேன்ல they attended the function, அதுக்கு ஒரிஜினலா இதுதான். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் गाइस, எல்லாருக்குமே ரொம்ப பாராட்டுக்கள். ஓகேவா? சோ இப்போ நம்மளுடைய அடுத்த இதுக்கு போக முடியும். ஓகேவா? சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் பண்ண முடியும்னு சொன்னேன். மொத்தமா 12 டென்சஸ் இருக்கு. ஆனா நம்மளால 12 டென்சஸ்க்குமே ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பா முடியாதுன்னு சொன்னேன். 8 டென்சஸ்க்கு தான் பண்ண முடியும்னு சொன்னா அது என்னென்ன டென்சஸ்ன்றத ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் தெளிவா சொல்லியிருந்தேன். சோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர், இந்த மூணுத்தையும் உனக்கு அங்கேயே புரிய வச்சிருந்தேன். அடுத்தது present continuous, past continuous. அதுக்கு அடுத்தது past perfect, simple, present perfect, past perfect and future perfect. இந்த மூணுத்துக்கு பண்ண முடியும். அப்ப ஆக மொத்தம் 8 டென்சஸ் எது பண்ண முடியும்ன்ற கிளாரிட்டிஸ் கொடுத்திருந்தேன். சோ இது நான் போன வாரமே உனக்கு நடத்துனது. அதனுடைய சிம்பிள் ஃபார்மட் எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப present tenseனா என்ன புரியுதா? பிரசன்ட் டென்ஸ்னா அதை நீ ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸா மாத்தும் போது என்னெல்லாம் சேர்க்கலாம்? சிங்குலரா இருந்தா இஸ் போட்டுக்கலாம். ஐன்னு வரும்போது கண்டிப்பா என்னதான் போடணும்? அது பக்கத்துல இஸ்ஸோ ஆரோ போட முடியாது. ஐ, அதாவது என்னுடைய ப்ரோனோன் ஐன்னு இங்க வரும்போது ஐ இஸ்னு போட முடியாது, ஐ ஆர்னு போட முடியாது. அப்ப இந்த ரெண்டு வார்த்தைக்கு பதிலா அங்க நான் என்ன சேர்க்கணும்? ஐ ஆம். அப்ப ஐ வரும்போது மட்டும் என்ன சேர்க்கணும்? ஆம். மத்தபடி என்னுடைய சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா இஸ் போடுவேன், என் சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்துச்சுன்னா எதை போட்டுப்பேன்? ஆர் போட்டுப்பேன். இது எப்போ? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும்போது. பிளஸ் எதை சேர்த்துப்பேன்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வெர்ப் 1, அந்த வெர்பினுடைய தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் V3, அந்த வெர்பை சேர்த்துட்டு கூட என்ன சேர்த்துப்பேன்? பை சேர்த்துப்பேன். அப்ப இதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னுடைய ஒரு ஃபார்மேட். அப்ப இஸ் அல்லது ஆர் அல்லது ஆம், இது கூட என்னுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் 3 சேர்த்து என்ன பண்ணிடுவேன்? பை போட்டுப்பேன். பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா வாஸ் அல்லது வேர், இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பை. வாஸ்னா என்ன? ஃபார் சிங்குலர், வேர் வந்து ப்ளூரலா இருந்தா. ஓகேவா? சோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தடுத்த சென்டென்ஸ்க்கு இது தெரியும், இது தேவை, இது தெரிஞ்சாதான் அது சொல்ல முடியும். அப்ப பிரசன்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா இஸ் ஆர் பிரசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பை. அதே பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா வாஸ் வேர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் பை. இங்க வாங்க, ஃபியூச்சர். ஃபியூச்சர் கொஸ்டின்ல will இருக்கும்னு சொன்னேன். கூட எதை சேர்த்துக்க சொன்னேன்? be. கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பை. அப்ப ஃபியூச்சர் டென்ஸ்னுடைய ஃபார்முலா இதுதான். சோ will இருந்துச்சுன்னா will be போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb போட்டு என்ன போட்டுக்கலாம்? பை போட்டுக்கலாம். சோ இது எல்லாத்துக்கான கிளாரிட்டி உனக்கு எங்க கிடைச்சிருச்சு? ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாக்கி இருக்கக்கூடிய 5 டென்சஸ். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது present continuous and past continuous. ஓகேவா? சோ அதனுடைய ஃபார்முலா மெத்தட் தான் இங்கேயும் எழுதி போட்டிருக்கேன். இப்போ நீங்க அங்க பண்ணதே தான்.
சிம்பிள் பிரசன்ட்க்கு என்ன பண்ணியோ சிம்பிள் பாஸ்ட்க்கு என்ன பண்ணியோ அதே தான் பண்ணணும். அடிஷனலா கூட யாரை சேர்க்கணும்னா பீயிங். இந்த பீயிங் மட்டும் என்ன பண்ணணும் கூட அடிஷனலா சேர்த்துடணும். அப்ப பீயிங் வந்து எங்க சேர்க்கணும்ன்றத தெரிஞ்சு வச்சுக்கோ. பீயிங் மட்டும் என்ன பண்ணணும் கூட அடிஷனலா சேர்த்துடணும். ஓகேவா? பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். சோ பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா என்னுடைய சென்டென்ஸ் பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா am is are am is are. இந்த am எப்ப யூஸ் பண்ணனும்? I வரும்போது மட்டும் யூஸ் பண்ணனும். is எப்ப யூஸ் பண்ணனும்? என்னுடைய சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா யூஸ் பண்ணனும். are எப்ப யூஸ் பண்ணனும்? என்னுடைய சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா யூஸ் பண்ணனும். சோ அந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணி பக்கத்துல என்ன போடணும்? being, because it's a continuous action. நடந்து கொண்டே இருக்கும் செயல். நடந்து கொண்டே இருக்கும் செயல். அப்ப நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ எதற்கு ஒருத்தர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன்னா இது பிரசன்ட்ல நிகழ்காலத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல். சோ அது பிரசன்ட்ல கண்டினியூ ஆகற ஒரு செயல். இதே பாஸ்ட் கண்டினியூஸ்னா அப்ப நடந்துகிட்டே இருக்கா சார் இறந்த காலத்திலயும் அப்படின்னா இறந்த காலம்னா சற்று முன்பாக தொடங்கி இப்போது வரையும் நடந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு செயலை என்ன சொல்லுவாங்க? பாஸ்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது முன்பாக தொடங்கி ஒன்று நடந்துகிட்டு இருக்கும், சற்று முன்னாடி வரையும் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. சோ அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ்னா இஸ் அல்லது ஆர் போட்டு பக்கத்துல என்ன போட்டுடணும்? பீயிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு உன்னுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதிட்டு என்ன பண்ணிடணும்? பை போட்டுடணும். சோ எல்லாத்துக்குமே verb 3 தான் எழுதணும். verb 3 தான். எந்த ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் நீ பாசிவ் வாய்ஸா மாத்துறதா இருந்தாலுமே கண்டிப்பா என்ன போடணும்? verb 3 தான் போடணும். கண்டிப்பா இந்த இடத்துல பீயிங் சேர்க்கணும். அது மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா வாசோ அல்லது வேரோ போட்டு, அதாவது சிங்குலரா இருந்தா வாசு, ப்ளூரலா இருந்தா என்ன வேர் போட்டு பக்கத்துல என்ன போட்டுருவேன்? பீயிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டு பை போட்டுருவேன். ஓகேவா? சோ பாஸ்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா வாஸ் வேர் யூஸ் பண்ணணும். கூட என்ன யூஸ் பண்ணணும்? பீயிங் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb போட்டு என்ன பண்ணிடணும்? பை போட்டுடணும். இதே என்னுடைய சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா ஐ வந்துச்சுன்னா am போட்டுக்கணும் பக்கத்துல. ஐயை தவிர வேற எந்த சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுனாலும் அது சிங்குலரா இருந்தா இஸ், ப்ளூரலா இருந்தா ஆர், பக்கத்துல பீயிங் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் என்னது? பை. சோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உனக்கு எல்லாமே புரியும். இப்போ போன முறை நடத்தினல்ல அதே தான் இங்கேயும் நடத்த போறேன். சோ இங்க பாருங்க, ராம் இஸ் ரைட்டிங் எ லெட்டர். ராம் இஸ் ரைட்டிங் எ லெட்டர். இது வந்து என்னுடைய ஆக்டிவ் வாய்ஸ். இதை நான் எதுவா மாத்தணும்? பாசிவ் வாய்ஸா மாத்தணும். ஓகேவா? பாசிவ் வாய்ஸா மாத்தணும். இப்ப ராம் இஸ்ன்ற இந்த வார்த்தையை பார்த்த உடனே இது வந்து ஒரு பிரசன்ட் டென்ஸ் தெரிஞ்சிடும். இஸ்ன்ற வார்த்தையை பார்த்த உடனே என்னன்னு தெரிஞ்சிடும்? பிரசன்ட் டென்ஸ். கூட என்ன வந்திருக்கு? ஐஎன்ஜி. இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு க்ளூ வேர்ட். கண்டினியூஸ் டென்ஸ் தான் எனக்கு கொடுத்துருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? இது ஒரு க்ளூ வேர்ட். ஐஎன்ஜி சேர்ந்து வரும். ஓகேவா? ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுனாலே அது கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இஸ்ன்றது பிரசன்ட், ரைட்டிங்னு வரும்போது ஐஎன்ஜி சேர்ந்து வருதா? அப்போ இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இதை நான் என்னவா மாத்தணும்? பாசிவ் வாய்ஸா மாத்தணும். பாசிவ் வாய்ஸ் மாத்தும்போது முதல்ல இருக்கிறவர் கடைசி இடத்துக்கும் கடைசியில இருக்கிறவர் முதல் இடத்துக்கும் வருவார். ஆமாவா? அப்போ ஃபர்ஸ்ட் இங்க யார் வருவாங்க? a letter. a letterனா எத்தனை லெட்டர்மா? ஒரு லெட்டர். a letter ஒரு லெட்டர்ன்றதுனால இது சிங்குலர். அப்ப இங்க என்ன போடுவோம்? is. a letter is present continuous-ஆ இருக்கா? டென்ஸ் மாத்தவே கூடாது. ஆக்டிவ்ல இருந்து பாசிவா மாத்தும் போது டென்ஸ் எக்காரத்தை கொண்டு சேஞ்ச் ஆக கூடாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? a letter is being. இந்த ing இங்க எடுக்க போறேன் இப்போ. ஏன்னா இத பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பா மாத்துறேன். ரைட்டிங்ன்றது தான் இங்க வெர்ப், எழுதுறது தான் வெர்ப். இத நான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பா மாத்தும்போது ing எடுத்துருவேன். ing எடுத்துட்டாலே கண்டினியூஸ் டென்ஸ் போய்டுமே. அதனால கண்டினியூஸ் டென்ஸ் மாறக்கூடாதுன்ற அந்த ஒரு காரணத்துக்காக நான் யாரை சேர்த்துறேன்? பீயிங்கை சேர்த்துறேன். அப்ப a letter is being written. ஏன்னா ரைட்டினுடைய verb form என்ன? verb 3 form. written. write, wrote, written. இது நான் ஆல்ரெடி சொன்னதுதான். writeன்றது verb 1, wroteன்றது past tense verb 2, writtenன்றது past participle verb 3. அப்ப a letter is being written by Ram. being written by Ram. புரிஞ்சுதா? அப்போ ஒரு லெட்டர் being written by Ram எழுதி கொண்டே இருக்கிறான். அப்போ என்னுடைய past writing அந்த verb 3 எழுதிட்டேன். அடுத்தது பை போட்டாச்சு. சோ என்னுடைய பிரசன்ட் டென்ஸ் மாறக்கூடாதுன்றதுனால அந்த கண்டினியூஸ் டென்ஸ் மாறக்கூடாதுன்றதுனால பீயிங் போட்டுட்டேன். இஸ் சிங்குலர், சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், ஏ லெட்டர், அதனால இஸ் போட்டுக்கிட்டேன். இதே இந்த இடத்துல ஏ வராம மெனி லெட்டர்ஸ் வந்திருந்துச்சுன்னா
புரியுதா நான் சொல்றது? வந்திருந்தா. இப்ப a லெட்டர்னும் போது இதுதான். many letters வந்திருந்துச்சுன்னா திருப்பி எழுதுங்க. many letters is போட முடியுமா? போடக்கூடாது. ஏன்னா இங்க many letters அதிகமான letters ராம் எழுதி இருக்கான். அப்போ many letters are being R போடணும். ஏன் R? many letters. It's a plural. So plural வரும்போது R போட்டு being written by Ram. அவ்வளவுதாமா. இந்த written என்றது past participle verb 3, being என்றது present continuous மாத்தாம எழுதுறது. அப்ப அங்க many letters இருந்துச்சுன்னா R வந்துரும். a letter இருந்துச்சுன்னா is a single letter is வந்துரும். So இந்த being என்றது எதுக்கு போடுறோம்? present continuous ஆவே எடுத்துட்டு வரதுக்கு passive voiceல. புரியுதா? இப்போ இங்க வாங்க. இது active voice. Ram was என்னும் போது இது past tense. was என்னும் போது என்னது? past tense. பக்கத்துல ing போட்டுருக்கா? அப்ப continuous. ing போட்டு ஒரு verb இருக்குன்னா அது continuous verb. ஓகேவா? அப்போ past continuous sentenceல இருக்கு. அப்ப past continuous sentence நான் passive voice தான் மாத்தணும் அப்படினா எடுத்துட்டு வாங்க. a letterனா single letter நம்ம past tenseல என்ன போடணும்? was. இதே இந்த இடத்துல many இருந்துச்சுன்னா many letters were. இந்த இடத்துல s இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? were போட்டுருப்பேன். ஏன்? many letters அதிகப்படியான letters நம்ம plural were, single letter நம்ம ஒரே லெட்டர் அப்ப was. a letter was. இப்ப a letter அத வெச்சே பாருங்க. a letter was being. இந்த being மட்டும் மறக்காம சேர்த்துருங்க. ஏன்னா being சேர்த்தாதான் past continuous ஆவே இருக்கும். a letter was being written by Ram. A letter was being written by Ram. இப்ப இதையே நாம் ப்ளூரலா மாத்தறோம்னா many letters were being written by Ram. Many letters were being written by Ram. ஓகே மாமா, புரிஞ்சதா? இது என்னன்னு சொல்லிருக்கேன்ட்டு. அப்ப present continuous-ஐயும் past continuous-ஐயும் மாத்துனீங்கன்னா இந்த ஃபார்மட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அது சிங்குலரா இருந்தா is, ப்ளூரலா இருந்தா ஆர், பக்கத்துல being போட்டு past participle verb போட்டு by போட்டுருங்க. இதே past tenseல இருக்கும்போது சிங்குலரா இருந்தா was, ப்ளூரலா இருந்தா were, being போட்டு past participle போட்டு verb போட்டுருங்க. ஓகேவா? சோ future continuous கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அந்த டென்ஸ் என்ன பண்ண முடியாது? மாத்த முடியாது. ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் present continuous தான். the Tyler is ன்னும்போது it's a present. ing போட்டுருக்கு verbல, அப்ப அது என்னது? continuous. so present continuous tense தான் இருக்கு. the Tyler is stitching my shirt அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப இத மாத்துங்க பார்க்கலாம். active voiceல இருக்கக்கூடியத passive voice-ஆ மாத்துங்க பார்க்கலாம். அப்ப என்ன போடுவீங்க? my shirt first வருதுமா? my shirtன்றது என்ன? is a singular. my shirt is சிங்குலர் என்னும்போது இஸ் தான் போடணும். இங்க இருக்கிற இஸ் போடலாமா? நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த வர்ப போடுறேன். புரிஞ்சுக்கோங்க. சரி, இஸ் இருக்கிறதுனால இஸ்ஸே போட்டீங்கன்னு கன்ஃபியூஷன்ல வேணாம். மை ஷர்ட்ன்றது ஒண்ணு. அப்ப ஒரு ஷர்ட்னா என்னது? சிங்குலர் இஸ். மை ஷர்ட் இஸ் பீயிங். ஏன்னா கரெக்டா பீயிங் போடணும். ஏன்னா பிரசன்ட் கண்டினியூஸா எடுத்துட்டு வரதுக்கு. மை ஷர்ட் இஸ் பீயிங் ஸ்டிச்சிங் இருக்கா? ஸ்டிச்சிங் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வர்பா எழுதும்போது ed சேர்த்து எழுத வேண்டியதுதான். stitched by the tailor. ஓகேவா? my shirt is being stitched by the tailor. முடிஞ்சுச்சா? டைலர் இங்க போயிட்டாரு, my shirt இங்க வந்துருச்சு. இந்த இஸ் போடல, my shirtன்றது சிங்குலர், சோ இஸ் போட்டேன். ஸ்டிச்சிங்ன்றது ing வரணும்ன்றதனால being போட்டுக்கிட்டேன். stitchedன்னு மாத்திக்கிட்டு by the tailor ன்னு போட்டேன். இப்போ இங்க வாங்க. the florist is selling the flowers. florist அப்படினா பூ விற்பனையாளர். floristனா என்னது? பூ விற்பனையாளர். பூ விற்பனையாளர் என்ன பண்ணுவாங்க? பூக்களை விற்பார்கள். அவ்வளவுதான். செல்லிங், பூக்களை விற்கிறாங்க. அப்ப பூக்களை வித்துட்டு இருக்காரு பூ விற்பனையாளர். ஓகேவா? பூவை விற்கிறவர். அப்ப இத என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது இங்க வரணும். அப்போ flowers எஸ் வருது. ஃப்ளவர்ஸ்னா என்ன? ப்ளூரல். அப்போ ப்ளூரல் வந்துச்சுனாலே அங்க என்ன போடணும்? இஸ் போடணுமா ஆர் போடணுமா? ஆர் தான் சார் போடணும். ஏன்னா ப்ளூரல் ஆர் தான் சொல்லி கொடுத்தீங்க. அப்போ flowers are being, ஏன்னா இங்க ing வருதுல, சோ ing போட்டேன். being sell sold. அப்ப செல்ன்றது verb 1, soldன்றது verb 2, இன்னொரு soldன்றது verb 3. ஏன்னா past participle ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ the flowers are being sold by the
florist. The flowers are being sold by the florist. புரியுதா ஏன் எழுதுறேன்னு? இந்த இடத்துல ஏன் ஆர் போட்டா அந்த இடத்துல ஏன் இஸ் போட்டனா क्वेश्चनல இருக்கிறத தூக்கி எழுதல. வந்திருக்கிற சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலான்றத பார்த்து எழுதிருக்கேன். பீயிங் ஏன் போட்டேன்? கண்டினியூஸ் டென்ஸாவே மாத்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காக. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாஸ்ட்க்கு எழுதுங்க பார்க்கலாம். இப்போ கண்டுபிடிங்க பார்க்கலாம். மேரி வாஸ் டைப்பிங் எ லெட்டர். மேரி வாஸ் டைப்பிங் எ லெட்டர். மேரி ஒரு லெட்டர் அடிச்சா அப்படின்னும்போது எ லெட்டர் was ஒரு லெட்டர் a லெட்டர்னா ஒரு லெட்டர் was being typing என்னன்னு மாத்தலாம் typed ed சேர்த்துக்க வேண்டியதுதான் typed by Mary a letter was being typed by Mary இங்க வாங்க the students were planting saplings அப்படினா விதைகள் அப்போ ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க மரத்தினுடைய விதைகளை வந்து என்ன பண்றாங்க நடுறாங்க அப்ப பிளான்டிங்ன்றது அவங்க செய்யற வேலை saplings அந்த மர விதைகளை என்ன பண்றாங்க நடுறாங்க அப்படினு சொல்றாங்க அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா saplingsன்றது சிங்குலரா ப்ளூரலாமா ப்ளூரல் இந்த இடத்துல வேர் தான் இருக்கு அதே வேற தூக்கி எழுதிக்கோங்க saplings were being planting என்ன எழுதலாம் planted by the students ஓகேவா ஃபார்மட் வந்துருச்சா were plus being plus verb 3 plus by வந்துருச்சா அப்போ saplings were being planted by the students இங்க வந்து என்னது a letter was being typed by Mary ஓகேவா இது ரெண்டுமே கிளியர் ஆச்சா இப்போ சோ present continuous எப்படி எழுதணும் past continuous எப்படி எழுதணும்ன்றத தெளிவாயிட்டு இருப்பீங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது perfect tenses ஓகேவா அவ்வளவுதான் இதுதான் லாஸ்ட் மொத்த 8 டென்ஸ் மாத்த முடியும்னு சொன்னேன் அதுல 5 டென்ஸ் நத்திட்டேன் ஒன்னு சிம்பிள் பிரசன்ட் இன்னொன்னு சிம்பிள் பாஸ்ட் இன்னொன்னு ஃபியூச்சர் பாஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் ஓகேவா சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸும் பிரசன்ட் கண்டினியூஸும் சோ ரெண்டுமே இஸ் ஆர் வாஸ் வேர் இத வச்சு கதை முடிஞ்சிச்சு ஆனா இந்த பெர்ஃபெக்ட் இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ல சோ அதனால கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சோ இதுல மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இதுல ப்ளே பண்ண போறவங்க as add have இந்த மூணு பேர் ப்ளே ஆவாங்க h ஓகேவா as had have இதுல இந்த had past tense add என்னது past tense அப்போ என்னுடைய past perfect tenseல add போட்டு அங்க being போட்டீங்களா continuous tense வரும்போது இங்க beingலாம் போட கூடாது been plus past participle ஓகேவா had plus been plus past participle இதே என்னுடைய future perfect tense எப்படி இருக்கணும்னா will have plus been plus past participle will have plus been plus past participle will இருக்கணும் ஏனா futureனாலே என்ன இருக்கணும் will இருக்கணும் இதே தான் நான் simple futureலயும் சொன்னேன் will இருந்துச்சுனா will been போட்டுருக்கேன் இங்கேயும் will இருந்தா will have plus been plus past participle இன்னொரு விஷயம் இந்த had சிங்குலரா இருந்தாலும் had தான் ப்ளூரலா இருந்தாலும் had தான் past tenseல இது ரொம்ப லக்கு அங்க தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆனோம் past tenseலயும் சரி past continuousலயும் சரி சிங்குலரா இருந்தா was போடணும் ப்ளூரலா இருந்தா வேற போடணும்னு கன்ஃபியூஸ் ஆகும் ஆனா இங்க அதெல்லாம் கிடையாது நீ சிங்குலரானாரு ப்ளூரலானாரு யாரை தான் போடுவேன் had தான் இங்க அதே மாதிரி தான் சிங்குலரானாரு ப்ளூரலானாரு நான் என்னதான் போடுவேன் will have plus been plus past participle அப்ப will இருந்தாலே பக்கத்துல have இருக்கணும் ஓகேவா அதே மாதிரி pastா இருந்துச்சுனா had plus been plus past participle இன்னொன்னு present tense இது மட்டும் தான் கொஞ்சம் உஷாரா ஆகணும் இதுல இந்த has என்ற வார்த்தை சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவாங்க as என்ற வார்த்தை என்ன பண்ணுவாங்க சிங்குலர் have எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா plural வேணா சொல்லி பாருங்க she has a car அவகிட்ட கார் இருந்தது அப்ப she ன்றது சிங்குலர் அவகிட்ட கார் இருந்தது they have a car அப்படினா have அப்படினா they னா அவர்கள் அப்ப அது plural அப்ப have வந்து pluralக்கும் as வந்து எதுக்கு பயன்படுத்தணும் சிங்குலருக்கும் இன்னொரு சிம்பிளான விஷயம் என்ன தெரியுமா இந்த past participle எழுதணும்ல இப்போ இதுக்கு முன்னாடி அந்த 5 டென்சஸ்க்குமே நம்ம மாத்தணும் இப்போ ரைட்னு கொடுத்தா wrote written செல்லுன்னு கொடுத்தா sold இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சோம் ஆனா இதுக்கு எதுவுமே நீ கண்டுபிடிக்க வேணாம் ஏன்னா உன்னுடைய ஆக்டிவ் வாய்ஸ்லயே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருப்பாங்க அவங்கள தூக்கி நீ அப்படியே எழுதுனா போதும் புரியுதா சொல்றது என்ன சார் சொல்றீங்க புரியலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லமா இதுக்கு முன்னாடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன பண்ண இந்த வர்பு வந்துச்சுன்னா இது எப்படிடா மாத்தணும் இப்ப ஸ்டிச்சிங் நான் கொடுத்தேன் என்ன பண்ணுவீங்க ஸ்டிச்டு வாட்டரிங்னு கொடுத்தேன் வாட்டர்ட் இப்படி எல்லாம் மாத்துனீங்கல்ல ஆனா இங்க அந்த மாதிரி நீங்க எதுவுமே மாத்த வேணாம் என்ன பண்ணுவீங்க கொஸ்டின்லயே இவர் தான் இருப்பார்
அவரை தூக்கி அப்படியே என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஏன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ்ல அது ஒன்று தான், நீங்க verb 3 கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே கொஸ்டின்ல இருக்க போறாரு, அவரை தூக்கி அப்படியே எழுதிடுவீங்க. அப்ப நீங்க இந்த முன்னாடி பண்ற இந்த வேலை மட்டும் தான் முக்கியம். பிரசன்டா இருந்துச்சுன்னா, பிரசன்ட் பர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா as plus been plus past participle அது சிங்குலருக்கு. ப்ளூரலா இருந்துச்சுன்னா have plus been plus past participle. ஓகேவா? இதே past சிங்குலரானா இருக்கட்டும் ப்ளூரலானா இருக்கட்டும், past perfectனாலே had plus been plus past participle. இதே future perfectனாலே have will have plus been plus past participle. ஓகேவா? போலாமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு? இப்போ மூணுமே எழுதியிருக்கேன். மேல இருக்கிறவரே present perfect tense, இவர் past perfect tense, இவரு future perfect tense. ஓகேவா? சோ இதுதான் நான் எழுதி இருக்கிறது, மூணுமே தான் எழுதி இருக்கேன். ஓகேவா? இந்த மூணு சென்டென்ஸையுமே இப்போ எப்படி மாத்தலாம்ன்றத நம்ம பார்ப்போம். ஓகே, போலாமா? சோ ஃபர்ஸ்ட் ராம் has written a letter. has இருக்கும் போதே சொல்லிட்டேன் இது present. ஓகேவா? இங்க பாருங்க written. இதுக்கு முன்னாடி ராம வச்சு எழுதும் போது ராம் is writing a letter, Ram was writing a letter, Ram writes a letter, Ram wrote a letter, Ram will write a letter. இப்படி எல்லாம் தான் எழுதிருப்பேனே தவிர past participle verb 3 என எழுதுனதே இல்லை. ஆனா இங்க பாருங்க டைரக்டா verb 3 கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு வேலையே மிச்சம், அதையே தூக்கி எழுத வேண்டியதுதான். அப்போ இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்ல மட்டும் எப்பவுமே verb 3 கொடுத்துருவாங்க, நீங்க மாத்திலாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே எழுதிடலாம். இப்போ பாருங்க இவர் தான் முன்னாடி வரணும். அப்போ a letter, a letter is a singular or plural? Singular. Singular na enna போடணும்? as. A letter has been சேர்க்கணும்ல, been written by Ram. A letter has been written by Ram. அவ்வளவுதான். அந்த ரிட்டர்ன் அப்படியே மாத்தாம எழுதிட்டேன். as பக்கத்துல been போட்டேன். as ஏன் போட்டேன்? சிங்குலர்ன்றதுனால. இதே Ram has written many letters இருந்துச்சுன்னா ஏக்கு பதிலா many letters கொடுத்திருந்தா நான் என்ன எழுதிருப்பேன்? many letters have, ஏன்னா இது plural, many letters have been written by Ram. many letters have been written by Ram னு எழுதிருப்பேன். அப்ப சிங்குலரா இருந்தா has போட்டிருப்பேன், ப்ளூரலா இருந்தா have போட்டிருப்பேன். இப்போ இங்க வாங்க past participle, past perfect tense-க்கு வாங்க. Ram had written a letter. had என்னும்போது அது எதை குறிக்குது? past tense. so past participle இருக்கிறதுனால past perfect tense. ஓகேவா? சோ இப்போ இதை எழுதுங்க. a letter past tense னா எதுமா போடணும்? had. நான் ஆல்ரெடி சொன்னேன் as ஓ have எங்க போடணும்? present tenseல. அதுலயே as சிங்குலருக்கு போடணும், have ப்ளூரலுக்கு போடணும். past tenseல had மட்டும், future tenseல will have. ஓகேவா? a letter had been written by Ram. a letter had been written by Ram. இதே இங்க many letters இருந்துச்சுன்னா நீ என்னன்னா இருந்துக்கோ, past tense னு வந்துச்சுனாலே என்னது? many letters had been written by Ram. ஓகேவா? many letters னா இருக்கோ, a letter னா இருந்துக்கோ. நான் என்னதான் போடுவேன்? had தான் போடுவேன். ஏன்னா சிங்குலர் இருந்தாலும் சரி ப்ளூரலா இருந்தாலும் சரி past tense பொறுத்தவரை என்னதான் வரும்? had. இப்போ இங்க பாருங்க Ram will have written a letter. Ram will have, will னா future, have வேற இருக்கு, அவ்வளவுதான்மா. அப்ப மாத்துங்க. a letter will have been written by Ram. a letter will have been written by Ram. இதே many letters இருந்துச்சுனாலுமே நான் என்னதான் எழுதிருப்பேன்? many letters will have been written by Ram. many letters will have been written by Ram. அப்ப past perfectலயும் சரி future perfecலயும் சரி நாம என்ன பண்றோம்? சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் எழுதுவோம். இதுல had plus been, இதுல will have plus been. இதுல மட்டும் as plus been singular, have plus been வந்து plural. ஓகேவா? சோ அடுத்த ஸ்லைட் போயிடலாமா? ஃபாஸ்ட். இப்போ நான் present perfectக்கு எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன். the hunter has caught a rabbit. அப்ப ஹண்டர் ஒருவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? ஒரு முயலை வந்து பிடிச்சிருக்காரு. has இருக்கு. has இருந்துச்சுனாலே it's a perfect tense. என்ன perfect? present perfect. ஓகேவா? சோ அப்ப a rabbit, rabbit ஒரே ஒரு rabbit. அப்ப அங்க சிங்குலர், அவங்க என்ன போடணும்? has. a rabbit has been verb 3 அங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப caught by the hunter. ஓகேவாமா?
a rabbit has been caught by the hunter. ஓகேவா? அப்ப rabbitன்றது சிங்குலர்ன்றதுனால as போட்டுக்கிட்டேன், been பக்கத்துல போட்டுக்கிட்டேன், verb 3 கொடுத்தது அப்படியே எழுதிக்கிட்டேன், caught by the hunter. இப்போ இந்த சென்டென்ஸ் வாங்க. The child has broken the eggs. ஒரு குழந்தை முட்டைகள் எல்லாம் உடைச்சிச்சு, broken the eggs. அப்ப eggs தான் முதல்ல வரணும். The eggs ன்னும்போது அது plural. அப்ப ப்ளூரல்னும் போது இங்க ஆஸ் போடலாமா ஹேவ் போடலாமா? ஹேவ் தான் சார் போடணும். கத்தி சொன்னீங்களே எங்களுக்கு மறந்துருமா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? the eggs have been broken. already verb 3 given, அதே verb 3 எழுதிட்டேன். the eggs have been broken by the child. the eggs have been broken by the child. அப்ப இந்த has have ஏன் போடுறது தெரியுதா? it's a singular has, plural have. அடுத்தது past perfect tense க்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன். ரவி had made a paper boat. நம்ம எல்லாம் கூட காகிதத்துல கப்பல் செஞ்சு விடுவோம்ல மழை காலங்கள்ல, அந்த மாதிரி தான். ரவி had made a paper boat அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரவி வந்து ஒரு பேப்பர் போட்டை உருவாக்கினா. சோ மேடுன்றதும் past perfect participle தான். hadன்றது வந்து past tense தான் குறிக்குது. அப்ப இது ஒரு past perfect tense. அப்ப எழுதுங்க பேப்பர் போட். அப்ப ஃபர்ஸ்ட் தான் வரணும். a paper boat is a singular. நீ சிங்குலர் ஆறாரு ப்ளூரல் ஆறாரு, நீ தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல நான் யார் வந்தாலும் நான் என்னதான் போடுவேன்? had been தான் போடுவேன். அப்போ a paper boat had been made by Ravi. a paper boat had been made by Ravi. அப்ப பேப்பர் போட் இங்க வந்துருவாரு, had been னு போட்டுறணும். so made by Ravi. முடிஞ்சதாமா? அடுத்தது future perfect. John will have finished the work. John will have finished the work. will இருக்கு. இந்த will have இதெல்லாம் clue words. இதெல்லாம் பார்த்தோனே அது future. futureல என்ன have இருக்கா? future perfect அவ்வளவுதான். அப்ப முதல்ல பாருங்க. the work will have been finished by the John la வேணாம். finished by John. ஓகேவா? finished by John. Okay, the work will have been finished by John. Same ditto. இங்க பாருங்க. The thief will have told the truth. The thief will have told the truth. அப்ப first என்ன எழுதணும்? truth. The truth will have been told by the thief. The truth will have been told by the thief. ஓகேவா? இப்போ கண்டினியூஸ் பண்றதுக்கும் தெரிஞ்சிச்சு, பெர்ஃபெக்ட்ஸ் பண்றதுக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னும் ஒரு 4 ஸ்லைட்ஸ் இருக்கு. இந்த 5 ஸ்லைட்ஸ் இருக்கு. இந்த 5 ஸ்லைட்ஸுமே மெயினா ரிசன் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நீ கத்துட்டு வந்ததை வந்து இதுலயும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். மீன்வாயில் இதுல நீ பண்ணக்கூடிய சில தவறுகள், ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதையுமே நான் சொல்றேன். ஒரு இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கேட்கலாம், மார்க்கை பிடுங்கிறதுக்கு, அந்த மாதிரி சென்டென்ஸ் இதுக்கு அடுத்ததான் வரப்போது. ப்ளீஸ் லிசன். இதுவரையும் புரிஞ்சவங்க ஒரு சென்டென்ஸை கொடுத்தா அது ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸான்னு பார்த்துக்க கற்றுக்கோ. அதை பார்த்துட்டு எப்படி கன்வெர்ட் பண்றதுன்றது கற்றுக்கோ. ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம போகிறது நம்மளுடைய சென்டென்ஸ். வாங்க எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒன்று எழுதணும்னு நினைச்சதை மறந்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்க. அப்போ 4 ஸ்லைடு தான் இன்னும். இது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ். முதல்ல கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸான்றதை பாருங்க. அதை வந்து தெரியணும், பார்த்தா தெரியணும். இந்த இடத்துல பையின் எப்ப வருதோ அப்பவே முடிவு பண்ணிடலாம். இட்ஸ் பாசிவ் வாய்ஸ், இட்ஸ் நாட் ஆக்டிவ் வாய்ஸ். அது வந்து பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? பையின் எப்ப வருதோ அது பாசிவ் வாய்ஸ். ஸோ பையின் வர்றதை விட அடுத்தது அங்க இருக்கக்கூடிய சில வேர்ட்ஸை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இங்க ஹேவ் பீன் இருக்கா? ஹேவ் பீன் எங்க வரும்? பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். இப்பதான் சொன்னேன், ஹேவ் பீன்ன்றது பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். அப்ப இது ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேவ் பீன் வந்திருக்கிறதுனால இது ஒரு பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இங்க பாருங்க, ஆர் பீயிங். ஆர்ன்றது பிரசன்ட், பீயிங் ing வந்துச்சுனாலே கண்டினியூஸ். அப்ப இது ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? இது பிரசன்ட் பர்ஃபெக்ட், இது பிரசன்ட் கண்டினியூஸ். அப்ப இந்த பாசிவ் வாய்ஸை நீ ஆக்டிவ் வாய்ஸா மாத்தணும். இவ்வளவு நேரம் நான் ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸா மாத்த சொல்லியிருந்தேன். இப்போ உனக்கு ஒரு பாசிவ் வாய்ஸ் கொடுத்துட்டேன், இது ஆக்டிவ் வாய்ஸா மாத்துங்க. என்னமா இதுல இருந்து அதுல போ தெரிஞ்சு எனக்கு அதுல இருந்து இதுல வர தெரியாதா? ஈஸி தான், பண்ணிடலாம். முதல்ல அந்த எந்த சென்டென்ஸ்ன்றத க்ளூ வேர்ட்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும். ing இருந்துச்சுனாலே அது என்னது? பீயிங். அப்படி இருந்துச்சுனாலே அது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். அதுலயும் ஆர் பீயிங் இருந்துச்சுன்னா அது பிரசன்ட், வாஸ் பீயிங் இருந்துச்சுன்னா வேர் பீயிங் இருந்துச்சுன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ். இந்த இடத்துல ஹேவ் பீன் இருக்கு, அப்ப அது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட். இதே had been இருந்துச்சுன்னா past perfect, will have been இருந்துச்சுன்னா future perfect. இதுதான் க்ளூ வேர்ட்ஸ்.
ஈஸி தானே, ஓகேவா? இப்போ போலாமா? இப்போ நம்மளை பொறுத்த வரையும் இது ஆக்டிவ் வாய்ஸா மாத்தணும். இது ரெண்டுமே பாசிவ் வாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் வாய்ஸா மாத்துறதுக்கு the catன்ற ஒரு முன்னாடி வருவார். the cat. இப்போ क्वेश्चनல பாருங்க, the ratsன்றதுனால have யூஸ் பண்ண. because have எதுக்கு யூஸ் பண்ணனும்? plural. the ratsன்றதுனால have யூஸ் பண்ண. இப்போ அங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் எங்க வந்திருக்காரு? இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, the catன்னு. அப்ப catன்றவர் சிங்குலர், so has. the cat has been போடுவனா? போட மாட்டேன். ஏன்னா ஆக்டிவ்ல இருந்து பாசிவா மாறும்போது எனக்கு பீன் தேவை. திருப்பி நான் ஆக்டிவா மாத்தும்போது எனக்கு பீன் வரக்கூடாது. சோ எடுத்துருவேன். the cat has chased. ஏன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் பொறுத்தவரையும் இந்த verb 3 வந்து ரெண்டுத்துலயுமே ஒண்ணா தான் இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸா இருந்தாலும் சரி, பாசிவ் வாய்ஸா இருந்தாலும் சரி, ஒண்ணா தான் இருக்கும்னு சொன்னேன். ஓகேவா? the cat has chased the rats. இந்த பை எல்லாம் எடுத்துடணும். ஓகேவா? the cat has chased the rats. இந்த chased ஏன் இங்க அப்படியே யூஸ் பண்ணிருக்கேன்னு தெரியுதா? ஏன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் சரி, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் verb 3 அப்படியே தான் கொடுத்திருப்பாங்க ஆக்டிவ் வாய்ஸ்லயும் பாசிவ் வாய்ஸ்லயும். சோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் verb. அப்ப நம்ம மாத்த வேண்டியது இந்த இடத்தை மட்டும் தான். அப்ப the cat முன்னாடி வந்துச்சுனா இஸ் சிங்குலர், சோ as யூஸ் பண்ணிட்டேன். chased the rats முடிஞ்சிடுச்சு. இப்போ இதே இந்த क्वेश्चन இருக்காங்க. இது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். இங்க வந்து இந்த வாட்டர்ன்னு இருக்குல்ல, இதெல்லாம் அதுக்கு அப்படியே எழுதக்கூடாது. ஏன்னா கண்டினியூஸ் டென்ஸ்ல verb 3 verb 2 மாறலாம், இல்ல verb 1 மாறலாம், எதுவா வேணா மாறலாம். அதனால நல்லபடியா லிசன் பண்ணிக்கோங்க. பை மட்டும் எடுக்கணும், அதுல தெளிவாயிடும். ஏன்னா பை இருக்கிறதுனால இது ஒரு பாசிவ் வாய்ஸ் கண்டுபிடிக்க உதவுச்சு. ஆனா அது பையை தூக்கணும். இப்போ இங்க இருக்கிறவர் தான் முன்னாடி வருவாரு. the gardener. இங்க பிளான்ஸ் அப்படின்ற ப்ளூரல், செடிகள் கொடிகள் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல ஆர், இட்ஸ் எ ப்ளூரல். ஆனா கார்டனர்ன்ற ஒருத்தர், ஒரு பல மரம் இருந்தாலும் ஒருத்தன் தான் செடி தண்ணி ஊத்துவான். சோ the gardener is being. இது ஆக்டிவ்ல இருந்து பாசிவா போகும்போது being வரும். ஆனா திருப்பி நான் ஆக்டிவா மாத்தும்போது being எனக்கு வரக்கூடாது. சோ எடுத்துட்டேன். the gardener is watered இருக்கா? ஆமாவா? ஆனா அந்த வாட்டர் அப்படியே எழுத முடியுமா? எழுதக்கூடாது. ஏன்னா இங்க ஐஎன்ஜி எடுத்துருக்கல. அப்ப ஐஎன்ஜில வரக்கூடிய ஒரு verb தான் இங்க எழுதணும். அப்ப வாட்டர் நான் என்ன எழுத போறேன்னா வாட்டரிங். அந்த ஐஎன்ஜி எங்க சேர்த்துறேன்? ஏன்னா பீயிங் எடுக்கிறல்ல, பீயிங் எடுக்கிறேன். ஏன்னா பாசிவ் வாய்ஸ்ல இருந்து ஆக்டிவ் வாய்ஸா மாத்திட்டு இருக்கமா, அதை லிசன் பண்ணிக்கோங்கம்மா. சோ இதை எப்படி எழுதணும்னு கத்து கொடுத்தேன். இப்போ இங்க இருந்து இங்க வரேன். சோ பீயிங் எடுக்கிறதுனால வாட்டரிங் எழுதிட்டேன். சோ the gardener is watering the plants. gardener செடிகளுக்கு தண்ணி ஊத்தினார். முடிஞ்சதா? அப்ப ரெண்டு பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸா மாத்த கத்து கொடுத்தேன். இங்க வாங்க. ஷில்பி bought a new dress. இங்க பை இருக்கா? இல்ல. அப்ப இது பாசிவ் வாய்ஸ் இல்ல. இது என்ன வாய்ஸ் தான்? ஆக்டிவ் வாய்ஸ். பை இருந்தா தான் அது பாசிவ். அதுக்கு அப்புறமா தான் அது என்ன டென்ஸ்ன்றதே கண்டுபிடிக்கணும். ஆனா இது வந்து பைலாம் இல்ல. அப்ப அது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். இப்ப கண்டுபிடிக்குது என்ன டென்ஸ்? bought அப்படின்னு இருக்கு. அப்ப இது பாஸ்ட். bought இருந்தா என்னது? பாஸ்ட் டென்ஸ். இட்ஸ் a simple past tense. simple past. இந்த இடத்துல have bought இருக்கு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல was bought, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. சோ இது வந்து simple past tense, simple past. இப்போ இது என்ன பண்ணணும்? இவங்க தான் முன்னாடி வரணும், ஆப்ஜெக்ட்ல இருக்கவங்க. a new dress. ஏன் நியூ ட்ரெஸ்னா ஒரு ட்ரெஸ் சிங்குலர்ன்னும் போது பாஸ்ட் டென்ஸ்ல என்ன பண்ணணும்? வாஸா வேற? was. a new dress was bought. by bought தான் ஒருமே இதுக்குமே verb 3. a new dress was bought by Shilpi. அப்போ இதுதான் அவனை நல்லா கவனிக்க வேண்டியது. இந்த பை இருக்கு பார், இந்த பை இருந்தா அவன் பாசிவ், பை இல்லனா அவன் ஆக்டிவ். அப்போ பையே இல்லனா அவனை பை வர மாதிரி மாத்து, பை இருந்தா அவனை பையே இல்லாத மாதிரி மாத்து. புரியுதா? அப்ப a new dress was bought by Shilpi. அடுத்தது pets are loved by us. இது மேல ஞாபகம் வச்சுக்கோங்க. pets are loved by us. ஆறுன்னும் போது இது present. ஓகேவா? loved அதெல்லாம் என்னன்னா இருக்கட்டும். ஆறுன்னு வந்துருச்சா அப்ப அது present. lovedன்றதுனால அது தூக்கி போய் past ன்னு மாத்திராத. pets are loved by us. அது மட்டும் இல்லாம இங்க byன்னு இருக்கு. இங்க இது வந்து verb 3. loved இருக்கிறதுனால இது verb 3. byன்னு இருக்கிறதுனால கண்டிப்பா இது என்ன வாய்ஸ்? passive வாய்ஸ். அப்ப பாசிவ்ல இருந்து தான் இங்க என்னவா மாத்த சொல்றாங்க? ஆக்டிவா மாத்த சொல்றாங்க. அப்போ pets are loved by us. எங்களால் வீட்டு விலங்குகள் வந்து என்னது? காதலிக்கப்பட்டன அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அப்ப ஆறுன்னும் போது அது பிரசன்ட், அது சிம்பிள் பிரசன்ட். அப்போ இந்த அஸ் தான் முதல்ல இங்க வரும். அஸ் தூக்கி அஸ் என்ன எழுதலாமானா கூடாது.
நான் ஆல்ரெடி சொன்னமா அஸ்ஸை வச்சுலாம் ஒரு சென்டென்ஸ் என்ன ஆகாது, உருவாகாது. அதனுடைய ஆப்ஜெக்டிவ்ல இருக்கிறார் இந்த அஸ். இதை நான் சப்ஜெக்டிவ் கேஸ்ல மாத்தணும்னா ப்ரொனவுன் வீடியோ நடத்திருக்கேன் ஆல்ரெடி. அஸ் நாங்கள், அதை நாங்கள் எப்படி சொல்லணும் சப்ஜெக்டா சொல்லும் போது we are ன்னு இருக்கா. so we love pets. நாங்க பெட்ஸை விரும்புறோம். we love pets. சிம்பிள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. pets are loved by us னா we love pets. அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சு. ஓகேவா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரெண்டு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு இதெல்லாம் இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க யாருன்னே நமக்கு தெரியாத ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் தெரியாதவங்களை வச்சு கண்டுபிடிக்கிறது. the thief was caught. திருடன் பிடிபட்டான். the thief was caught. திருடன் பிடிபட்டான்னு மட்டும் தான் தெரிஞ்சுச்சு. யாரு பிடிச்சாங்க அது சொல்லலையே. அது சொல்லியிருந்தா தானே இந்த கொஸ்டினை நான் மாற்றவே முடியும். அதே மாதிரி the kite have been torn. tornனா அறக்கிறது. the kite have been torn. கயிறு வந்து அறக்கப்பட்டது. யார் அறுத்தாங்க இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் மாற்றணும்னா நம்மளே இங்க கற்பனையா ஒரு சில பேரை வச்சா மட்டும்தான் நம்மளால மாற்றவே முடியும். மேபி அது ஆப்ஷன் பார்த்து தான் நீங்க எடுக்கணுமே. ஆக்சுவலா இப்ப the thief was caught, பெரும்பாலும் திருடன்னா யார் பிடிப்பாங்க, போலீஸ். அப்போ by the police. இது நீ எழுதக்கூடாது இந்த இடத்துல, ஞாபகம் வச்சுக்கணும். the thief was caught by the police. இப்படிதான் என்னுடைய சென்டென்ஸ் இருக்கும்ன்றதை நான் உருவகப்படுத்திக்கிட்டு இப்ப இதை நான் மாத்தி எழுதுவேன். அங்க எழுதக்கூடாது, ஒரிஜினலா நீ மாத்தி எழுதுவ, அப்ப மட்டும் எழுதணும். the police was catch the thief. sorry, the police was caught the thief. ஓகேவா. சோ அதே மாதிரி the kite have been torn. அந்த கைட்டை வந்து யார் அந்த இதை வந்து பிரிச்சு விட்டது அப்படின்னா by the childrens அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. by the childrens அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா childrens have torn the kite. இந்த மாதிரி போடலாம். இது பாசிவ் டு ஆக்டிவ் தான் மாத்திருக்கேன். இது புரியல நான் மட்டும் ஒரு முறை லிசன் பண்ணுங்க. லாஸ்ட் நாள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கூட விட்டுருங்க. அது வந்து குரூப் 2A மேபி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வைக்கணும். குரூப் 2 எக்ஸாம்ஸ் ஆனால் டிஎன்பிசி வைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளே கூட கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வைக்கலாம். ஸோ ஒரு கொஸ்டினும் இதுல இருந்து வச்சிருக்கேன். ஸோ லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டர் பண்ற மாதிரியும் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரியும் நம்மள வந்து ஒரு சில சென்டென்சஸ் கேட்கலாம். ஸோ ஆர்டர்னா என்ன, கட்டளை போடுறது. ரெஸ்பெக்ட்னா கொஞ்சம் கெஞ்சி கேட்கறது, ரிக்வஸ்ட். ரெஸ்பெக்ட்ன்றதை விட இட்ஸ் ரிக்வஸ்ட், நாட் ரெஸ்பெக்ட். ஓகேவா. ரிக்வெஸ்டா கேக்குறது. ஓகே. சோ ஆர்டர்னா என்ன, ஓபன் தி டோர் அப்படினா ஆர்டர். கதவை தர. டோன்ட் ஓபன் தி டோர், கதவை திறக்காத. ப்ளீஸ் ஓபன் தி டோர். ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறது. கொஞ்சம் கதவை திறங்கலாம்ப்பா அப்படின்னு கேக்குறது. சோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றது தான். சோ ஓபன் தி டோர்னா லெட் அந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி கட்டளை மாதிரி வந்துச்சுனா என்ன பண்ணிடணும், லெட். ஓபன் தி டோர்னா இல்ல, கட்டளை போடுற மாதிரி பேசாத அப்படின்னு எதனா ஒரு கட்டளை போடுற மாதிரி ஒரு வாக்கியம் வந்துச்சுனால என்ன போட்டுடணும், லெட் த டோர் பி ஓபன். அவ்வளவுதான். இந்த பி போட்டோம் நான் நடுவில். லெட் த டோர் பி ஓபன். இதே டோன்ட் ஓபன் த டோர்னா லெட் த டோர் பி நாட் ஓபன். அவ்வளவுதான். ஓகேவா. டோன்ட்னா அங்கேயும் சென்ஸ் இந்த மீனிங் வந்து என்னது, நோனா நோ, எஸ்னா எஸ்ன்ற மாதிரி. அப்போ ஓபன் த டோர்னா லெட் த டோர் பி ஓபன். Don't open the door, let the door be not open. இதே ரிக்வெஸ்டா கேக்குறேன், ப்ளீஸ் ஓபன் த டோர் அப்படின்னா என்ன ரிக்வெஸ்ட் பண்றாங்கல்ல. so you are requested to open the door. நீங்க கேக்குறீங்க டோர் ஓபன் பண்ண சொல்லி. you are requested to open the door. okay, you are requested the door be open. you are requested to open the door. அவ்வளவுதான். இப்போ இது உங்களுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அப்படின்னு நாங்க இப்ப கேக்குறோம் அப்படின்னா இதை நீங்க எப்படி மாத்துவீங்க, you are requested to டேஷ் அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்து சொல்ல போறீங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ இது நீங்க வந்து நான் கேட்கறேன்னு நினைச்சீங்க, பட் இட்ஸ் எ கொஸ்டின். ஓகேவா. ஸோ உங்களுக்கான கேள்வி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டு போங்க. ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னா என்னன்னு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்திருக்கும். ஸோ சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ்னா ஐஎன்ஜி வரணும். ஸோ அதுக்கு அடுத்தது ஹேஸ் பீன், ஹேவ் பீன், பர்ஃபெக்ட், பிரசன்ட் பர்ஃபெக்ட், ஹேட் பீன் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், வில் ஹேவ் பீன் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இவ்வளோதாம்மா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னா அந்த மார்க் உங்களுக்காக மட்டும்தான். ஸோ நல்லபடியாக மார்க் எடுங்க. இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.